ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சரியா பேசுறது இல்ல. ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஏன்னு தெரியல. நல்லாதான் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் நாளாதான் ஏன்னு தெரியல. அதனால எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை சார், 2 பேருக்கும் பேபி வந்துருச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் அவங்க ரூம்லேயே தான் இருப்பேன். நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய காசிப்லாம் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாப்பா இருக்காளா, அவ இவ்வளோ நோண்டிட்டே இருக்கிறது, உடனே இவ அழுவுறது, அந்த மாதிரிலாம் இருக்கனால நம்ம அங்கே இருக்கிறனால தானே இது ஏதாவது நடக்குது, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க, ஏதாவது தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நானும் யோசிப்பேன், முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தோம், இப்போ ரூமுக்கு கூட போக மாட்டோம். அவங்களாம் அடிச்சு விளையாடிக்குவாங்க, சிந்துக்குவாங்க. நம்ம அதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த அக்கா உன்னை தன்னோட சொந்த தங்கச்சியா நினைச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த அக்காவுக்கு அந்த அளவுக்கு அழுக வருது. ஆனா நீ புரணி பேசுறதுக்காண்டி அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க. அதனாலதான் உனக்கு அவங்க கூட அவங்க பொண்ணு வேற, உன் பொண்ணு வேற, அவன் பொண்ணு உன் பொண்ணை தொட்டா உனக்கு ரொம்ப ரோசம் வருதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. உனக்கு தனிமைன்னு ஒண்ணு இருக்கும்போது அந்த அக்காவை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. புரணி பேசுறதுக்கு, அந்த அக்கா செஞ்சு கொடுக்குற உணவுகளுக்கு, சகலத்துக்கும் அந்த அக்காவை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ உனக்கு உன் குழந்தை வந்த உடனே இங்க இருந்து எல்லா விஷயமும் போயிருமோ, நம்மளும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது வந்துருமோ, அவங்க குழந்தைக்கு அவங்க நம்ம குழந்தைகிட்ட வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுமோ, இந்த மாதிரி உனக்கு அந்த புரணி பேசுற மைண்ட்லயே இருந்து உன் மைண்ட் செட்டே அந்த அளவுக்கு ஆயிருச்சு. அந்த அக்கா வெகுளித்தனமா இருக்கு. ஆனா நீ உள்ள நஞ்சை வச்சுட்டு இருந்திருக்க. அந்த நஞ்சு முதல் வார்த்தையிலே வெளியில வந்துருச்சு. 2ஆம் வார்த்தை நீ சொல்லும் போது நானும் நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீ நினைச்சு அதை புரிஞ்சு அதை உணர்ந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த அக்கா கிட்ட போய் மறுபடியும் நீ பேச ஆரம்பிச்சிருந்திருப்ப. இந்த இடம் வரைக்கும் அந்த அக்காவை அழுக வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருந்திருக்க மாட்டேன். ஒரு உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க 2 பேருமே வெளியில இருந்து வந்த மருமகள் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு அக்கா தங்கச்சி உறவா கொண்டு போய் அதை நல்லபடியா கொண்டு போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துல நீங்க பெஸ்டான ஒரு நல்ல ஒரு மருமகளா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா இந்த அக்கா என்னைக்கு இந்த மாதிரி அழுகுறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு உன்னுடைய குழந்தை யாருடைய அன்புக்காகவாவது எங்கே அழக்கூடிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு உன்னால ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அன்னைக்கு அந்த அக்கா உனக்காக தான் வந்து நிற்கும்.